கனமழையால் தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருப்பதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிலர் மோகன்ராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மோகன்ராஜ், விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக வினிதா, தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் பரவலாக 591 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக திருச்செந்தூர், சூரங்குடி பகுதியில் 61 மில்லிமீட்டர் மழையும், வைப்பாறு பகுதியில் 51 மில்லிமீட்டரும், காயல்பட்டினம் பகுதியில் 43 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. தூத்துக்குடி மாநகர பகுதிகளான ராஜீவ் நகர், கதிர்வேல் நகர், PNT காலனி உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருப்பதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து கடந்த 3 நாட்களாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக 2 நாட்கள் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் இன்று காலை முதல் தூத்துக்குடி மாநகர பகுதி முழுவதும் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு பரவலாக மாவட்டம் முழுவதும் மழை பெய்து வருகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 591 மில்லிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது. இதில் அதிகபட்சமாக திருச்செந்தூர் பகுதி மற்றும் சூரங்குடி பகுதியில் 61 மில்லிமீட்டர் மழையும், வைப்பாறு பகுதியில் 54 மில்லிமீட்டரும், காயல்பட்டினம் பகுதியில் 43 மில்லிமீட்டர் மழையும், திருவைகுண்டத்தில் 42 மில்லிமீட்டர், தூத்துக்குடியில் 23 மில்லிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது. மாவட்டம் முழுவதும் பரவலாக இந்த மழை பெய்ததால் மானாவாரி விவசாயம் நடைபெறும் விளாத்திகுளம், கோவில்பட்டி, ஓட்டப்பாலம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக தூத்துக்குடி ராஜீவ் நகர், 9வது தெரு, கதிர்வேல் நகர், PNT காலனி 13, 14, 15வது தெரு உள்ளிட்ட பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தெருக்களில் மட்டுமின்றி அப்பகுதியில் உள்ள வீடுகளுக்கும் தேங்கியிருப்பதால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். அப்பகுதியில் மாநகராட்சி மூலம் மோட்டார்கள் மூலம் தண்ணீர்கள் வெளியேற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக அப்பணிகளிலும் தொய்வு ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.